அனைவருக்கும் வணக்கம். நீ இறைவனை தேடு, சகலமும் உன்னை நாடி வரும். தெய்வம் என்றால் என்ன? சிருஷ்டியில் பலவிதமான சக்திகள் பல்வேறு உயிர்களிடத்திலும் பொருட்களிடத்திலும் வியாபித்துள்ளது. இயற்கையின் இந்த அமைப்பை நோக்குவோமானால் ஒன்றின் சக்தியை விட இன்னொன்றுக்கு சக்தி அதிகம். இயற்கையாகவே நமக்கு கொஞ்சம் சக்தி இருப்பதால் கொஞ்சம் பளு தூக்குகிறோம். மாடு நம்மை விட அதிக பளு தூக்குகிறது. ஒட்டகம் அதைவிட அதிக பளு தூக்கும். யானையால் அதைவிட அதிகமான எடையை தூக்க முடியும். புத்தியின் பலத்தை எடுத்துக்கொள்வோம்னா, தாவரங்களை விட புழுக்களுக்கு அறிவு அதிகம். புழுவை விட எறும்புக்கு அறிவு அதிக உண்டு. எறும்பை விட ஆடு மாடுகளுக்கு அதிக அறிவு உண்டு. இவைகளையெல்லாம் விட மனிதனுக்கு அறிவு அதிகம். இதே முறையில் சிந்தித்து ஆராய்ந்து கொண்டே போனால் இந்த இயற்கையான உடல் பலமும் புத்தி பலமும் பரிபூரணமாக நிறைந்துள்ள ஓர் ஆதார சக்தி இருந்தாக வேண்டும் என உணர முடியும். குருவி தன் புத்தி பலத்தையும் தேக பலத்தையும் கொண்டு ஒரு சிறிய கூடு கட்டுகிறது. மனிதன் தன் புத்தி பலத்தையும் தேக பலத்தையும் கொண்டு ஒரு பெரிய வீடு கட்டுகிறான். அதே போல இந்த உலகமெனும் வீட்டை கட்டி காக்கின்ற அளவு அது சக்தி உள்ள ஒன்று இருந்தாக வேண்டும். அதுதான் தெய்வம். இயற்கை அமைப்பில் இருந்து இப்படி தெய்வத்தின் தத்துவத்தை நாம் காண்கிறோம். ஒன்றுக்கொன்று மாறானது என்கின்ற, அதாவது பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், எதிரெதிரான சக்தி ஜோடிகளையும், அதாவது மூடுபனியில் இருந்தால் கடும் வெயில் காலம் ஒன்று இருக்கிறது என்பதை காணலாம். இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்ற ஒன்று இருக்கிறது. மிருதுவான புஷ்பங்கள் இருந்தால் கூரான முட்களும் இருக்கிறது. தித்திப்புக்கு கசப்புக்கும் அன்புக்கு மாறாக வெறுப்பும் உள்ளது. எதற்கும் எதிரடியாக ஒரு மாற்று அமைப்பு இயற்கையில் உள்ளது. இதே ரீதியில் ஆராய்ந்து பார்த்தால் மனித சுபாவத்திற்கு மாறாக ஒன்று இருந்தாக வேண்டும். மனித மனத்தின் சுபாவம் என்ன? ஆசாபாசங்களில் மூழ்கி சஞ்சலங்களில் உழன்று சலித்து கொண்டே இருப்பது, என்றைக்கும் எதிலும் திருப்தியை கொள்ளாமல் தவிப்பது. இந்த குணங்களுக்கெல்லாம் மாறாக ஆசாபாசங்களற்ற சஞ்சலமில்லாத சாஸ்வதமான சாந்தமும் சௌக்கியமும் நிரந்தரமான திருப்தியும் கொண்ட பரிபூரணமான ஒரு வஸ்து இருந்தாக வேண்டும். அதுதான் தெய்வம். இயற்கையில் சகலமும் மாறிக்கொண்டே போகிறது. சில மாறுதல்கள் மட்டும் வெளிப்படையாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. நாம் மாறாதது என நினைக்கின்ற மறையும் கடலும் கூட கால கிராமத்தில் மாறிக்கொண்டே வருகிறது. இயற்கையில் எதுவும் சாஸ்வதம் இல்லை. ஆனால் இதற்கு எதிர்மாறாக எந்த யுகத்திலும் மாறாத ஒரு சக்தி இருந்தாக வேண்டும். அதுதான் சுவாமி, அதுதான் தெய்வம், அதுதான் சக்தியின் தத்துவம், அதுதான் ஈஸ்வர தத்துவம், அதுதான் விஷ்ணு தத்துவம், அதுவே தெய்வீக தத்துவம். நிரந்தரமில்லாத இந்த உலகில் உயிர் வாழும் நாம் என்றைக்கும் நிரந்தரமாக இந்த உலகமென்னும் வீட்டை கட்டிக்காத்து ரட்சிக்கின்ற பரிபூரணமான இறைவனை, அவனின் சக்தியை தினமும் வழிபட்டு உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி பிற உயிர்களுக்கு உதவி, ஒழுக்கம், பண்பாடு வளர்த்து எவ்வுயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு தெய்வ வழிபாட்டின் சக்தி வழிபாட்டின் சிறப்பினை நாமும் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துவோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.